வெல்கம் டு நவனிகாஸ் DIY. இன்றைக்கி நம்ம இந்தியன் ஸ்டைலில் எக் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாஸ்தாவை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அதோடவே 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்து வேக வைக்கும்போது பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். தண்ணி கொதி வர ஸ்டேஜில் 1 கப் பாஸ்தா எடுத்துருக்கேன், அதை சேர்த்து வேக வச்சிடலாம். பாஸ்தாவை 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாஸ்தா வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து தாளிக்கிறதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் தாளிக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் சேர்த்துக்கிறதும் ஆப்ஷனல் தான். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து வதக்கி விட்டுறலாம். வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற வரை வதக்கி விடுங்க. அதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுருங்க. இதோடவே குடமிளகாய் இருந்தால் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 2 தக்காளியை சேர்த்து வதக்கி விட்டுறலாம். அதோடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி பெரிய பழமாக இருந்தால் 1 சேர்த்துட்டா போதும். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதோட 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. அவ்வளோதான், மசாலா பொருட்கள் சேர்த்தாச்சு. தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதை ஒரு ஓரமாக ஒதுக்கி விட்டுட்டு முட்டையை வறுத்தெடுத்துடலாம். 3 முட்டை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். முட்டைக்கு தேவையான அளவு உப்பும் பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கோங்க. முட்டையை இந்த மாதிரி தனியாக வறுக்கும்போது தான் முட்டை மசாலாவோட ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். முட்டையை தனியாக ஒரு பேனில் ஃப்ரை பண்ணி கூட சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் முட்டையை அப்படியே விட்டு வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் உடச்சி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி முட்டையை தனியாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாலாவோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டையை மசாலாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்து வேக வச்சுருக்க பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 2 சேர்த்துக்கோங்க. சாஸ் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், எல்லாம் சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். அவ்வளோதான், இந்தியன் ஸ்டைலில் ரொம்பவும் டேஸ்டியான எக் பாஸ்தா ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.